ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் துவரம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வெள்ளை பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நீள்வாக்கில் நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ பருப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். பருப்பு வெந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் துவரம் பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சதுனால 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு பருப்பு நல்லா கடைஞ்சிடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சுடாயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நீள்வாக்கில் நறுக்கி வச்சிருக்க 10-15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை பருப்பு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். பருப்பு குழம்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஃபைனலாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.